கார்த்திக் தீபா சீரியல் ஜூலை 3 நாளைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். தொடர்ந்து வீடியோஸை பார்க்கணுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ரம்யா வந்துட்டு நேராக அந்த குருஜிக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு குருஜி, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த தீபா இந்த இடத்துக்கு வந்துடுவா. வந்த பிறகு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காமல் இப்போவே எல்லா பொருளையும் எடுத்து வச்சிரு அப்படின்னு. அதுக்கு குருஜி சொல்கிறாரு, மேடம் நான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்றேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் அந்த தீபாவை மட்டும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு. இதை கேட்ட ரம்யாவும், சரி நீ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டே இரு, நான் போயிட்டு தீபாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா நேராக தீபாவை கூப்பிட்றதுக்காக கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே ஆல்ரெடி நம்ம மீனாட்சி தீபாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ தீபா வந்துட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிற நேரத்தில் தான் அந்த மீனாட்சி கால் பண்ணிட்டாங்க. நம்ம தீபா சொல்கிறாங்க, சொல்லுங்கக்கா அப்படின்னு. அதுக்கு நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க, என்ன தீபா காலையிலேருந்து நான் உன்னை பார்க்கவே இல்லையே, நீ எங்கே போன அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, அக்கா நான் கோயிலில் தான் இருக்கேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு மீனாட்சியும், சரி இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ தீபா என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஒரு 1/2 hour ஆகுது, இன்னுமே வந்துட்டு தீபா வீட்டுக்கு வரல அப்படின்னு நம்ம மீனாட்சி நினைக்கிறாங்க. தீபா எதுக்காக வந்துட்டு வீட்டுக்கு வராமல் இருக்கா அப்படின்னு. அப்போ வீட்டுக்குள்ளே சாமி ரூமில் இருக்கிற ஃபோட்டோ டக்குன்னு கீழே விழுகுது. இதை பார்த்த மீனாட்சிக்கு ஏதோ கெட்ட சகுனம் மாதிரி இருக்குது. உடனே மீனாட்சி நினைக்கிறாங்க, நம்ம தீபாவை நேரடியாக போய் பார்த்துருவோம் அப்படின்ட்டு மீனாட்சி நேராக கோயிலுக்கு வராங்க. கோயிலில் என்ன நடக்குதுன்னா, நம்ம ரம்யா வந்துட்டு தீபாவை பார்க்குறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, அக்கா நம்ம சீக்கிரம் இந்த இடத்த விட்டு போகணும், இது மாதிரி மீனாட்சி அக்கா வந்து என்னை தேடி வந்துடுவாங்க அப்படின்னு. உடனே ரம்யா சொல்கிறாங்க, எப்படி உன்னையை தேடி வருவாங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை ரம்யா, ஒரு 2-3 வாரமாகவே மீனாட்சி அக்காவுக்கு ஏதோ கெட்ட கனவாக வருதான், அதை என்கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு. அதுக்கு ரம்யா கேட்குறாங்க, என்ன கனவு தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இது மாதிரி மீனாட்சி அக்கா வந்து என்ன கனவு கண்டாங்கன்னா, அவங்க வந்துட்டு என்னுடைய வாழ்க்கை பறிப்போகிற மாதிரியே கனவு கண்டாங்களாம். ஏதோ ஒரு பொண்ணு என் வாழ்க்கையை பறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுற மாதிரியே கனவு கண்டாங்களாம் அப்படின்னு. இது கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, என்ன தீபா முட்டாள்தனமான கனவாக இருக்குது, ஒன்றை தவிர்த்து கார்த்தியை யார் கல்யாணம் பண்ணிக்க போகிறா, உங்கள் 2 பேரோட காதலை யாருமே பிரிக்க மாட்டாங்க அப்படின்னு ரம்யா சொல்கிறாங்க. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, அதே தான் நான் அக்காட்ட சொன்னேன், கார்த்திக் சாரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், கார்த்திக் சார் ரொம்ப நல்லவர், அவர் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, தீபா எனக்குமே தெரியும் தீபா, கார்த்தி என்னுடைய கம்பெனியில் வேலை பார்த்துருக்காருல்ல, அவருடைய குணம் எப்படி, அவர் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் நோட் பண்ணியிருக்கேன். அதனால் கார்த்தி கண்டிப்பாக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டார், யாரோ உன்கிட்ட கார்த்தியை பற்றி தப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, இங்கே பாரு ரம்யா, கார்த்திக் சாரை பற்றி யாரும் என்கிட்ட தப்பாக சொல்லலை, இது மாதிரி மீனாட்சி அக்கா தான் ஏதோ கெட்ட கனவு வருதுன்னு என்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணாங்க. நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன், கார்த்திக் சார் வந்து ரொம்ப நல்லவர், அவர் அந்த மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என் வாழ்க்கை பறிப்போகிறதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் அறிகுறி காட்டுச்சு, நான் அது பெரிய விஷயமாக கண்டுக்கவே இல்லை, நான் பெரிய விஷயமாக கண்டுக்காமல் இருந்ததுனால தான் அத்தைக்கு வந்து இப்போ குண்டடி பட்டுருச்சு, அந்த ரியாவை அப்பயே நான் தடுத்திருந்தா அத்தைக்கு இந்த ஒரு நிலைமையே வந்திருக்காது. ஸோ தப்பு பூரா என் மேலே தானே, அதனால் நீ கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோ தீபா அப்படின்னு என்னை ரொம்ப வான் பண்ணாங்க அக்கா அப்படின்னு. இதை கேட்ட ரம்யா சொல்கிறாங்க, சரி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு உன் அத்தைக்காக பரிகாரத்தை செஞ்சு முடிப்போம், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த விஷயத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு. இதை கேட்ட தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அந்த மலைப்பகுதிக்கு கிளம்புறாங்க. அப்போது அதே நேரத்தில் நம்ம மீனாட்சி அந்த பக்கமாக வராங்க. ரம்யாவும் தீபாவும் ஒரே காரில் ஏறுறத நம்ம மீனாட்சி பார்க்குறாங்க. மீனாட்சி நினைக்கிறாங்க, தீபா வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு எதுக்கு ரம்யாவோட காரில் ஏறுறா, ஒருவேளை ரம்யா வந்துட்டு தீபாவை வீட்டில் கொண்டாந்து விடுறதுக்காக ஏறி இருப்பாளோ அப்படின்னு நம்ம மீனாட்சி நினைக்கிறாங்க. அப்போ நம்ம தீபா வந்துட்டு நேராக ரம்யாவோட காரில் ஏறி போகிறாங்க. அப்போ மீனாட்சி நினைக்கிறாங்க, எதுக்கு வீட்டு பக்கம் போகாமல் ஏதோ ஒரு பக்கம் போகிறாங்க அப்படின்னு சந்தேகப்படுறாங்க நம்ம மீனாட்சி. அப்போ மீனாட்சிக்கு ஒரே சந்தேகம், எதுக்காக ரம்யாவும் தீபாவும் ஒரு பக்கமாக போகிறாங்க அப்படின்னு. மீனாட்சி சந்தேகப்பட்டுக்கிட்டு ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டு நேராக ரம்யாவையும் தீபாவையும் ஃபாலோ பண்ணுறாங்க.
மீனாட்சி நேராக தீபாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் தீபாவோட ஃபோனு ரீச் ஆகவே இல்லை, சுவிட்ச் ஆஃப்னு சொல்லுது. அப்போ மீனாட்சி நினைக்கிறாங்க, எதுக்காக தீபாவோட ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு சொல்லுது, இப்போ தானே அவகிட்ட ஃபோன் பேசினேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா ரம்யாவும் தீபாவும் சேர்ந்து ஒரு பெரிய காட்டுப்பகுதிக்கு போகிறாங்க. பின்னாடியே மீனாட்சி ஆட்டோ எடுத்துக்கிட்டு போகிறாங்க. மீனாட்சிக்கு ரொம்ப சந்தேகம், எதுக்காக இவங்க 2 பேரும் இப்படிப்பட்ட ஒரு காட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு. அங்கே போனதோட மீனாட்சிக்கு ஒரு டவரும் கிடைக்கல ஃபோனில், கார்த்திக்கு ஃபோன் அடித்து சொல்கிறதுக்கும். இன்னொரு பக்கம் ரம்யா சொல்கிறாங்க, தீபா இந்த பரிகாரத்தை செஞ்சேன்னா கண்டிப்பாக உன் அத்தையோட உயிரை மறுபடியும் காப்பாற்றிடலாம், இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம தீபா சொல்கிறாங்க, ஆமாம் ரம்யா, நீ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, என் அத்தைக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் நீ இவ்வளோ பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, தீபா எல்லாமே உன் மேலே உள்ள பாசம்தான், உன் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியுது, அந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி உன்னையும் கார்த்தியையும் சந்தோஷமாக வாழ வைக்கணும், அதுதான் என்னுடைய குறிக்கோள் அப்படின்னு ரம்யா சொல்கிறாங்க. இதை கேட்ட தீபாவும் ரம்யா சொல்கிறத அப்படியே நம்பி, உன்னை மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு கிடச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து ஒரு காட்டு பகுதிக்கு போயிட்டு காரை நிப்பாட்டுறாங்க. அப்போ ரம்யா கேட்குறாங்க, தீபா இந்த காட்டை பார்த்தா உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ரம்யா நீ தான் இருக்கியே, எனக்கு என்ன பயம் அப்படின்னு. 2 பேருமே சேர்ந்து நேராக அந்த காட்டு பகுதிக்கு நடக்கிறாங்க. பெரிய மலை கல்லெல்லாம் கிடக்கு, அதில் நடந்து போகிறாங்க. தீபா சொல்கிறாங்க, இந்த ஏரியாவுக்கு நான் வந்ததே கிடையாது அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, தீபா இந்த ஏரியாவில் மட்டும்தான் அந்த குருஜி வந்து பூஜை பண்ணணும்னு சொன்னார், அதனால தான் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு. இதை கேட்ட தீபாவும் சரி அப்படின்னு சொல்லி நம்பி காட்டுக்குள்ளே இன்னுமே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப தூரம் காட்டுக்குள்ளே போனதோட ஒரு பெரிய ஆறு வருது. அப்போ அந்த குருஜி வந்து அந்த இடத்துல உட்காந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம தீபா போயிட்டு நேராக குருஜியை பார்த்து கையெடுத்து கும்பிட்றாங்க. குருஜியும் நல்லாரு மகளே அப்படின்னு சொல்லி தீபாவை உட்கார வைக்கிறாங்க. தீபாவை ஒரு நட்சத்திரத்துக்குள்ளே உட்கார வைக்கிறாங்க. நம்ம தீபாவும் அதுக்குள்ளே உட்காடுறாங்க. சக்கரை மாதிரி இருக்குது அதில். அப்போ குருஜி மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போ நம்ம தீபா வந்து கையெடுத்து கும்பிட்டு சாமியை வேண்டுறாங்க. குருஜி சொல்கிறாரு, இங்கே பாரு, இந்த பரிகாரத்தை இத்தனை வருஷத்தில் நீ தான் செய்ய போகிற, அதனால நல்லா வேண்டிக்கோ, எல்லாருமே நல்லா இருக்கணும், உன் அத்தை பொழைச்சி வரணும்னு வேண்டிக்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, நான் இந்த பரிகாரத்தை செய்கிறேன்னா அதுக்கு முக்கிய காரணமே என் அத்தை தான், என் அத்தை உயிரோடு வந்தால் மட்டும் போதும், எனக்கு மற்றபடி வேறு எதுவுமே வேணாம் அப்படின்னு. இதை கேட்ட குருஜியும் சரி, நீ உன் அத்தையை மனசில் நினச்சிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த மரத்தில் மிதக்க போகிற அப்படின்னு. இதை கேட்ட தீபாவும் சரிங்க குருஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரம்யா வந்துட்டு தீபாட்ட, தீபா நல்லபடியாக இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வா அப்படின்னு. அப்போ குருஜி சொல்கிறாரு, இங்கே பாருமா, நீ மரத்தில் இறங்கும் பொழுது அந்த கயிறை உன் ஃப்ரெண்டான ரம்யா தான் பிடிச்சிப்பாங்க அப்படின்னு. அதுக்கு நம்ம தீபா சொல்கிறாங்க, ரம்யா வந்து என்னுடைய கூட பிறக்காத தங்கச்சி, அவள் கண்டிப்பாக அந்த கயிறை பத்திரமா பிடிச்சிப்பான்னு எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது அப்படின்னு. இதை கேட்ட ரம்யா மனசில் யோசிக்கிறாங்க, தீபா நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் உனக்கு தங்கச்சி மாதிரி தான், அதனால தான் உன்னை தீர்த்து கட்டிட்டு கார்த்தியை அடைகிறதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் குருஜி சொல்கிறாரு, ரம்யா அவள் அந்த தண்ணிக்குள்ளே இறங்கினத்தோட நீ தான் அவளை பிடிச்சிக்கணும் அப்படின்னு. இது கேட்ட ரம்யா சொல்கிறாங்க, சரி குருஜி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இது எல்லாத்தையுமே நம்ம மீனாட்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மீனாட்சிக்கு என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரியலை. தீபா எதுக்காக இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை செய்யணும், தீபா எதுக்காக இப்படி சங்கு சக்கரத்துக்குள்ளே உட்காந்துருக்கா, அங்கே என்ன நடக்குது, அவன் யார் ஃபஸ்ட்டு அப்படின்னு மீனாட்சி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மீனாட்சி நேராக கார்த்திக்கு கால் பண்ணுறதுக்கு ஃபோனில் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஃபோன் கொஞ்சம் கூட ரீச்சே ஆகவே இல்லை. இன்னொரு பக்கம் நம்ம தீபா வந்துட்டு அந்த சங்கு சக்கரத்தில் உட்காந்து சாமி கும்பிட்றாங்க. அதுக்கப்புறமா ரம்யா அந்த இடத்துக்கு ஒரு பெரிய மரப்பலகையை வைக்கிறாங்க. அப்போ நம்ம தீபா கிட்ட ரம்யா சொல்கிறாங்க, தீபா மரப்பலகை வந்துருச்சு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, நம்ம தீபாவுக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிக்குது. ரம்யா கேட்குறாங்க, தீபா என்னாச்சு பயப்படுற அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, ரம்யா இந்த குளத்துக்குள்ளே இறங்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, தீபா இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு நீ சொன்னதுனால தான் நான் இவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணேன், இப்போ கடைசியில் இப்படி சொல்கிற அப்படின்னு. அப்போ குருஜி சொல்கிறாரு, இங்கே பாருமா தீபா, இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு தொடங்கிட்டு பாதியிலே நிப்பாட்டுறது ரொம்ப தப்பு, இந்த பரிகாரத்தை நீ ஆரம்பித்து தான் ஆகணும் அப்படின்னு. அப்போ தீபா நேராக ரம்யாவை பார்த்து ரம்யாவோட கையை பிடிச்சி, இங்கே பாரு ரம்யா, நான் உயிரோடு திரும்பி வருவேனா என்னன்னு தெரியல, கார்த்திக் சார்கிட்ட கடைசியாக ஒரு தடவை பேசணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, தீபா நான் அதுக்கு தான் சொன்னேன், நீ இங்கேருந்து வந்து ஃபோன் அடிக்கவே முடியாது, நீ அப்போவே கார்த்திக்கிட்ட பேசிட்டு வந்திருக்கலாம்ல, இதுக்கப்புறமும் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, ரம்யா ப்ளீஸ் ரம்யா, கார்த்திக்கிட்ட ஒரே ஒரு தடவை கடைசியாக பேசணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு ஃபோன் பண்ணி கொடு அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை தீபா
தீபா, இங்கேருந்து ஃபோன் வந்து எதுவுமே ரீச் ஆகாது, நீ இந்த பரிகாரத்தை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம மீனாட்சிக்கு ஒரே பயம். கண்டிப்பாக ரம்யா நம்ம நினைக்கிற மாதிரி நல்லவ கிடையாது. அவள் ஏதோ ஒரு திட்டம் போட்டு தான் தீபாவை இப்படி தனியாக கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்னு நம்ம மீனாட்சி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா ரம்யாட்ட சொல்கிறாங்க, ரம்யா ப்ளீஸ் ரம்யா, கார்த்திக் சார்கிட்ட ஒரே ஒரு தடவை மட்டும் பேசணும் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, சரி என்கிட்ட சேட்டலைட் ஃபோன் இருக்குது, வேணும்னா அதில் பேசிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்துட்டு தீபாட்ட ஃபோனு கொடுக்குறாங்க. தீபா ஃபோன் அடித்து பார்க்குறாங்க, பார்த்தா ஃபோனு ரீச் ஆகவே இல்லை. அப்போ நம்ம ரம்யா கேட்குறாங்க, என்ன தீபா ஃபோன் அடிச்சியே ரீச் ஆணுச்சா அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, நான் ஃபோன் அடித்து பார்த்தேன், கொஞ்சம் கூட ரீச்சே ஆகவே இல்லை அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, நான் அப்போவே தான் சொன்னேன்னே, இங்கேருந்து ஃபோன் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம், நீ வீட்டிலேருந்தே கார்த்திக்கிட்ட பேசிட்டு வந்திருக்கலாம், நீ எதுக்காக பேசிட்டு வரல அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, இல்லை ரம்யா, இந்த பரிகாரம் எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியல, ஆனால் இப்போ வந்த பிறகு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, எனக்கு ஏதாவது ஆகிருச்சுன்னா என்னால் கார்த்திக் சார்கிட்ட பேசவே முடியாதில்ல அப்படின்னு. கடைசியாக ஒரு தடவையாவது நான் கார்த்திக் சார்கிட்ட பேசிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்போ குருஜி சொல்கிறாரு, இங்கே பாருமா மகளே, இந்த பரிகாரத்துக்கான நல்ல நாள் இது மட்டும்தான், இதை தவிர்த்து வேறு நாளில் இந்த பரிகாரத்தை ஆரம்பிக்க முடியாது. உன் அத்தையோட நிலைமை எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமில்ல, ஒரு மிஷினால் தான் உன் அத்தையோட உயிரே இப்போ பொழைச்சிக்கிட்டே இருக்க, இப்போ திடீர்னு அந்த மிஷின் ஏதாவது ஃபால்ட் ஆனிச்சுன்னா உன் அத்தையோட உயிர் சாகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒழுங்காக இந்த பரிகாரத்தை இன்றைக்கே செய்ய, இந்த பரிகாரத்தை மட்டும் நீ தள்ளி போட்டியன்னா கண்டிப்பாக உன் அத்தையோட உயிர் பொழைக்காது அப்படின்னு. இதை கேட்டு நம்ம தீபா சொல்கிறாங்க, ஐயோ குருஜி அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நான் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்கிறேன் அப்படின்னு. அப்போ ரம்யா நேராக அந்த குருஜியை பார்த்து சூப்பர் சேகர் அப்படின்னு கண்ணாலேயே சொல்கிறாங்க. அப்போ குருஜி சொல்கிறாரு, இங்கே பாருமா தீபா, இந்த பரிகாரத்தை நீ ஆரம்பியே, உன் உயிருக்கு எந்தவித ஆபத்தும் வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. உடனே தீபாவும் சரிங்க குருஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரப்பலகைக்குள்ளே இறங்குறாங்க. மரப்பலகைக்குள்ளே இறங்கினதோட குருஜி சொல்கிறாரு, இங்கே பாருமா தீபா, உனக்கு எதுவும் ஆகாது, அதுக்கு நாங்கள் இருக்கோம், உனக்கு எதுவும் பிரச்சனைன்னா இந்த கைத்தை பிடிச்சி உன்னை நாங்கள் மேலே இழுத்துறோம் அப்படின்னு. இதை கேட்ட தீபாவும் சரிங்க குருஜி அப்படின்னு அந்த மரப்பலகைக்குள்ளே இறங்குறாங்க. ரம்யா தான் தீபாவை மரப்பலகைக்குள்ளே இறக்கி விடுறாங்க. இறக்கி விட்டதோட குருஜி அப்படியே மேலே உள்ள மரப்பலகையில் அப்படியே ஆணி அடித்து மூடுறாங்க. அதுக்கப்புறமா தீபா உள்ளார இருக்காங்க. அப்போ நம்ம தீபா அந்த கயிற்றை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரம்யா அந்த கயிற்றை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ குருஜி வெளியிலேருந்து சொல்கிறாரு, இங்கே பாருமா தீபா, உனக்கு எதுவும் பிரச்சனைனா இந்த கயிற்றை பிடிச்சி லைட்டாக இழுத்தியன்னா நாங்கள் உனக்கு பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிருவோம், உடனே அந்த மரப்பலகையை பிடிச்சி வெளியில் இழுத்துருவோம், அதனால நீ எதுக்கும் கவலைப்படாமல் உள்ளார நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. இது கேட்ட தீபாவும் சரிங்க குருஜி அப்படின்னு மரப்பொட்டிக்குள்ளேருந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தீபாவை தண்ணிக்குள்ளே இறக்குறாங்க. தீபா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் மிதக்க ஆரம்பிக்கிறாங்க. தீபாவுக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிக்குது. ஆனால் இருந்தாலும் கையெடுத்து கும்பிட்டு, கடவுளே, என் அத்தைக்காக தான் நான் இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை செய்கிறேன், எனக்கு ஏதாவது ஆனாலும் பரவாயில்ல, எங்கள் அத்தையோட உயிர் மறுபடியும் உயிர் பழைக்கணும் அப்படின்னு தீபா சாமி கிட்ட வேண்டுறாங்க. இன்னொரு பக்கம் தீபா ரொம்ப தூரம் மிதந்து போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் அந்த கயிறை ரம்யா பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சேகர் சொல்கிறாரு, மேடம், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பொண்ணை தண்ணிக்குள்ளே இறக்கியாச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், அவளை இந்த இடத்துலையே மிதக்க விட்டுட்டு நான் போக போகிறேன். அந்த மரப்பலகையில் நான் லைட்டாக ஓட்ட போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த மரப்பலகை மூழ்க ஆரம்பிக்கும், மூழ்கும் பொழுதே தீபா அப்படியே தண்ணிக்குள்ளே மூழ்கிடுவா, அந்த மரப்பலகையிலேருந்து வெளியில் வர முடியாமல் செத்துருவா அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த சேகர் சொல்கிறாரு, மேடம், இதனால் போலீஸ் கேஸ் வராதில்ல அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, போலீஸ் கேஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தானே இவ்வளோ பெரிய காட்டுக்கு கொண்டு வந்து இந்த தீபாவுக்கு பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, சரி மேடம், ஒருவேளை அந்த கார்த்தி தீபாவை கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இவ இங்கேயே மூழ்கிடுவா, இந்த இடத்துக்கு யாருமே வரமாட்டாங்க, தீபா இந்த இடத்துக்கு தான் வருவா அப்படின்னு யாருக்கும் தெரியாது, அதனால் கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை அவளை வந்து யாரும் கண்டுபிடிச்சாலுமே அவள் லாஸ்ட்டாக அனுப்பின வீடியோ என்கிட்ட ஒன்று இருக்குது, அந்த வீடியோவை நான் கார்த்திக்கு அனுப்புனா போதும், அதை பார்த்து கண்டிப்பாக கார்த்தி வந்து இது சூசைடுன்னு கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு குருஜி சொல்கிறாரு, சரிங்க மேடம், எதுக்கும் நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க, அந்த கார்த்தி சாதாரண ஆள் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதனால கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு. இது கேட்ட ரம்யா சொல்கிறாங்க, அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் ரம்யா சொல்கிறாங்க, சரி அந்த பெட்டி உள்ளார போய் 10 நிமிஷம் ஆகிட்டு, இன்னும் 1 மணி நேரத்தில் தீபா அப்படியே பெட்டியில் மூழ்கிடுவா அப்படின்னு.
இன்னொரு பக்கம் நம்ம தீபா பெட்டிக்குள்ளே இருக்கும் பொழுது கொஞ்சம் பயம் வர ஆரம்பிக்குது. இருந்தாலும் அவங்க அத்தையோட உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த சேகர் சொல்கிறாரு, சரிங்க மேடம், நான் இந்த இடத்த விட்டு கிளம்பவா அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, எங்கே இந்த இடத்த விட்டு கிளம்ப போகிற, இங்கே இரு, அவள் சாகிறத என் கண்ணால் பார்த்துட்டு தான் இந்த இடத்த விட்டு போவேன் அப்படின்னு ரம்யா சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் மீனாட்சி இதையெல்லாம் பார்க்குறாங்க. தீபா வந்துட்டு தண்ணிக்குள்ளே இறங்குறத பார்த்துட்டு மீனாட்சி ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஆகுறாங்க. மீனாட்சி நினைக்கிறாங்க, இவங்க 2 பேர் இருக்காங்க, கண்டிப்பாக இவங்க 2 பேருக்கிட்டையும் போராடி என்னால் காப்பாற்ற முடியாது அப்படின்னு. நம்ம மீனாட்சி வந்து நேராக கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. கார்த்தியோட ஃபோன் வந்து ரீச் ஆகலை, இங்கேருந்து டவரும் கிடைக்கல. உடனே மீனாட்சி நினைக்கிறாங்க, நம்ம இதுக்கு மேலேயும் காலம் தாழ்த்துறது ரொம்ப தப்பு அப்படின்னு. மீனாட்சி வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் வெளியில் வந்துட்டு கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ கார்த்தி வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால ஃபோன் அட்டன் பண்ணலை. நம்ம மீனாட்சி திரும்பியும் கால் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஆனந்த் சொல்கிறாரு, கார்த்தி முதல்லேருந்து உன் ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது, ஏன்பா எடுக்காமல் இருக்கு அப்படின்னு. அப்போ கார்த்தி ஃபோனை பார்க்குறாரு. பார்த்துட்டு மீனாட்சி அக்கா தான் கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணுறாரு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, குறைன்னு கேட்குது கார்த்திக்கு. கார்த்தி, நான் சொல்கிறது கேட்குதா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அண்ணி நீங்கள் பேசுகிறது குறைன்னு கேட்குது, என்னாச்சு, எங்கே இருக்கீங்க அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி, இங்கே தீபாவோட உயிர் ஆபத்தில் இருக்குது, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ சீக்கிரம் நான் சொல்கிற இடத்துக்கு வாங்க அப்படின்னு. இதுவுமே கார்த்திக்கு குறைன்னு கேட்குது. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அண்ணி நீங்கள் சொல்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிரியவே இல்லை, தயவு செஞ்சு எங்கே இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி தீபாவை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறது மட்டும் கார்த்திக்கு காதில் விழுகுது. அப்போ டக்குன்னு ஃபோனு கட் ஆகுது. அப்போ மீனாட்சி ஃபோனை பார்க்குறாங்க, அவங்க ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆகிறது. இதை பார்த்த கார்த்தி செம்ம அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ ஆனந்த் கேட்குறாரு, கார்த்தி என்னாச்சு, மீனாட்சியோட குரல் மாதிரி இருக்கு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மீனாட்சி அண்ணி தான் கால் பண்ணி ஏதோ தீபாவுக்கு பிரச்சனைன்னு சொன்னாங்க, அதோட ஃபோன் வந்து கட் ஆகிட்டு, இதுங்க நான் மறுபடியும் கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு மறுபடியும் மீனாட்சிக்கு கால் பண்ணுறாங்க. மீனாட்சியோட ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்னு சொல்லுது. இன்னொரு பக்கம் மீனாட்சி நினைக்கிறாங்க, சரியான நேரத்தில் கார்த்திக்கு கால் பண்ண வேண்டிய நேரத்தில் இப்போ ஒரு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டே, அங்கே தீபாவோட உயிர் ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரே பதட்டமாக இருக்குது நம்ம மீனாட்சிக்கு. மீனாட்சி நேராக அந்த இடத்துக்கு ஓடுறாங்க. அங்கே ரம்யா இன்னுமே கயிறை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மீனாட்சி நினைக்கிறாங்க, தீபாவை காப்பாற்றணும்னா அதுக்கு ஒரே ஒரு ஆள் கார்த்தி மட்டும்தான். கார்த்தியை எப்படியாவது இந்த இடத்துக்கு வர வைக்கணும்னு பார்த்தா காதில் விழுவலன்னு சொல்கிறாரு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பயப்படுறாங்க. இன்னொரு பக்கம் ஆனந்த் சொல்கிறாரு, கார்த்தி ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபாவுக்கு ஆபத்து அப்படின்னு மீனாட்சி அண்ணி சொன்னாங்க, அப்புறம் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல, சரி நான் சரவணன் கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு கார்த்தி நேராக சரவணனுக்கு கால் பண்ணுறாரு. சரவணன் ஃபோனை அட்டன் பண்ணி, சொல்லு கார்த்தி அப்படின்னு சொல்ல. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சார் இப்போ மீனாட்சி அண்ணி எனக்கு கால் பண்ணாங்க, தீபாவுக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னாங்க, அதோட அவங்க ஃபோன் வந்து கட் ஆகிட்டு, அப்புறம் ஃபோன் அடித்து பார்த்தேன் சுவிட்ச் ஆஃப்னு சொல்லுது, இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல, நான் உங்களுக்கு ஒரு லொக்கேஷன் அனுப்புகிறேன், அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி சொல்கிறீங்களா அப்படின்னு. அதுக்கு சரவணன் சொல்கிறாரு, நீ மீனாட்சி அண்ணியோட நம்பர் அனுப்பு, அவங்களோட லொக்கேஷனை கண்டுபிடிச்சி மீனாட்சி எங்கே இருக்காங்கன்னு நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியோட நம்பரை சரவணனுக்கு அனுப்புகிறாங்க. சரவணன் அந்த நம்பரை பார்த்துட்டு நேராக கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்துட்டு மீனாட்சியோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாரு. மீனாட்சியோட லொக்கேஷன் வந்து ஒரு மாரியம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மலையடிவாரம் இருக்குது. அந்த மலையடிவாரத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய அருவி இருக்குது. அந்த அருவியை காமிக்குது. அப்போ சரவணன் நேராக வந்துட்டு கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. கார்த்தி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் சார், லொக்கேஷனை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி அந்த லொக்கேஷனை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்கும், அந்த கிலோமீட்டரில் ஒரு பெரிய மலைப்பகுதி இருக்குது, அந்த மலைக்கு கீழே தான் அந்த மீனாட்சி அண்ணியோட அந்த லொக்கேஷன் காமிக்குது அப்படின்னு. அப்போ கார்த்தியும் சரி, நீங்கள் ஒரு 2-3 போலீஸை கூட்டிக்கிட்டு அங்கே வரீங்களா அப்படின்னு கேட்க, போலீஸும் கண்டிப்பாக கார்த்தி நான் அந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி நேராக ஆனந்திக்கிட்ட, ஆனந்தண்ணா என்னென்னு தெரியல, ஏதாவது பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன், நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, ஆனந்தும் அருணும் சொல்கிறாங்க நாங்களும் வரோம் அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இல்லை அம்மாவுக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க இருந்தே ஆகணும், இதில் அண்ணி மீனாட்சி வேற இல்லை, அதனால் நீங்கள் 2 பேர் இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துலேருந்து கிளம்பி நேராக நம்ம மீனாட்சியை பார்க்குறதுக்கு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் மீனாட்சி ஃபோனை பார்க்குறாங்க, ஃபோனு சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்குது. மீனாட்சிக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியவே இல்லை. கார்த்தி தம்பிக்கு ஃபோன் பண்ணேன், கண்டிப்பாக கார்த்தி தம்பி இந்நேரம் லொக்கேஷனை கண்டுபிடிச்சி இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மீனாட்சி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம
ரம்யா குருஜிக்கிட்ட சொல்கிறாங்க, நம்ம நினச்ச மாதிரி 30 மினிட்ஸ் ஆகிட்டு, இதுக்கப்புறமும் அந்த தீபாவை இப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது தப்பு, நான் அந்த கயிறை விட போகிறேன் அப்படின்னு ரம்யா அந்த கயிறை விடுறாங்க. அப்போ மீனாட்சி அங்கேருந்து ஓடி வந்து தீபா பிடிச்சிருந்த தீபா அந்த மரப்பட்டிக்குள்ளே இருக்காங்கள்ல அந்த கயிறை டக்குன்னு பிடிக்கிறாங்க. ரம்யா திரும்பி பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ரம்யா கேட்குறாங்க, இங்கே எப்படி நீ வந்த அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, நீ என்ன பண்ணுற, எதுக்காக தீபாவை தண்ணிக்குள்ளே இறக்கி இப்படி பண்ணுற அப்படின்னு. ரம்யா சொல்கிறாங்க, நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, கடவுளாக பார்த்து என்னை தீபாவை காப்பாற்றுறதுக்கு அனுப்பியிருக்காங்க. நீ பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு இப்படி தீபாவை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கே, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவில்லையா அப்படின்னு. அப்போ பக்கத்தில் இருந்த குருஜி சொல்கிறாரு, இங்கே பாரு, தீபாவை கொலை பண்ண போகிறோம்னு உன்கிட்ட யார் சொன்னது? தீபா வந்து பரிகாரம் பண்ணுறதுக்காக தான் தண்ணிக்குள்ளே இறங்கியிருக்கா, உனக்கு தெரியாதா அப்படின்னு. அதுக்கு நம்ம ரம்யா சொல்கிறாங்க, ஆமாம், தீபா பரிகாரம் பண்ணுறதுக்காக தான் தண்ணிக்குள்ளே இறங்கி மிதக்க போகிறா. அவங்க அத்தையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குருஜி தான் வந்து இந்த பரிகாரத்தை செய்யணும்னு சொன்னார். அதனால தான் தீபா தண்ணிக்குள்ளே இறங்கியிருக்கா. இது தெரியாமல் நான் தீபாவை கொலை பண்ண போகிறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, அப்படி தீபா தண்ணிக்குள்ளே இறங்கினதோட இந்த கயிறை நீ பிடிச்சிருக்கணும்ல, எதுக்காக இந்த கயிறை விட்ட அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இல்லை, இந்த கயிறை வந்து நான் தெரியாமல் விட்டுருப்பேன் அப்படின்னு. அதுக்கு நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாரு, பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை கரைக்கி இழுக்கிறாங்க. அப்போ மீனாட்சியால் அந்த கயித்தை இழுக்க முடியல, ஏன்னா அந்த பொட்டிக்குள்ளே தண்ணி போக ஆரம்பிச்சிட்டு. நம்ம தீபாவுக்கு காற்று போகாததுனால உள்ளார மயக்கம் போட்டுட்டாங்க தீபா. அதனால உள்ளே இருந்து தீபானால் கத்த முடியல, தீபா மயக்கத்தில் கிடக்குறாங்க. நம்ம மீனாட்சி இங்கேருந்து கத்துறாங்க, தீபா பெட்டிக்குள்ளே இருக்கியா, தயவு செஞ்சு சத்தமுடு தீபா அப்படின்னு சொல்ல. ஆனால் தீபாவுக்கு காதில் விழுவலை. இன்னொரு பக்கம் ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு மீனாட்சி, கயிற்றுலேருந்து கையை எடு அப்படின்னு சொல்ல. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, என்னால் முடியாது, என் தங்கச்சி தீபாவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ மட்டும் இப்போ கையை எடுக்கலைன்னா அவ்வளோதான் அப்படின்னு. ஆனால் மீனாட்சி சொல்கிறாங்க, என்னால் முடியாது அப்படின்னு. அப்போ பின்னாடியால் வந்து குருஜி மீனாட்சியை கட்டையால் ஓங்கி அடிச்சிடுறாங்க. இதனால மீனாட்சி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, யோ, இதுக்கே இவளை அடித்த அப்படின்னு. அப்போ குருஜி சொல்கிறாரு, இவளை தீர்த்து கட்டினா தானே அவளை தீர்த்து கட்ட முடியும் மேடம் அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இவ யாருன்னு தெரியுமா, அந்த வீட்டோட மூத்த மருமக. நான் மட்டும் இந்த காரியத்தை பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சிச்சுன்னா காலத்துக்கும் என்னால் கார்த்தியை கல்யாணம் பண்ணவே முடியாது. நீ எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு. அதுக்கு குருஜி சொல்கிறாரு, மேடம், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். இவ தானே வந்து தடுத்துக்கிட்டு இருக்கா. ஒரு வேளை இவ மட்டும் தடுத்தான்னு வச்சுக்கேன், அந்த தீபாவை நம்ம எப்படி தீர்த்து கட்டுறது? இங்கே பாருங்கள், ஒரு பிரச்சனை இல்லை, இவளையும் சேர்த்து மரப்பட்டிக்குள்ளே போட்டு தீர்த்து கட்டிடலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு மரப்பட்டி இருக்குது அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, ஒருத்தி செத்தா சந்தேகப்பட மாட்டாங்க, 2 பேர் செத்தா கண்டிப்பாக சந்தேகப்படுவாங்க அப்படின்னு. அதுக்கு குருஜி சொல்கிறாரு, இல்லை, இவளையும் தீர்த்து கட்டுறது தான் நல்லது மேடம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, யாரும் வந்துட்டு சந்தேகப்பட மாட்டாங்க அப்படின்னு ரம்யாவையும் தூக்கி மீனாட்சியையும் தூக்கி ஒரு மரப்பட்டிக்குள்ளே போடுறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, உன்னால் இன்றைக்கி நான் 2 கொலை பண்ணுற மாதிரி ஆகிருச்சு அப்படின்னு. மீனாட்சியும் தூக்கி மரப்பட்டிக்குள்ளே போட்டு தண்ணிக்குள்ளே மிதக்க வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் ஹாரன் சவுண்டு கேட்குது. இதை கேட்டதோட ரம்யா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ குருஜி சொல்கிறாரு, என்ன மேடம் இது, போலீஸ் ஹாரன் சத்தம் கேட்குது அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இந்த மீனாட்சி ஃபோன் பண்ணிட்டு தான் வந்திருப்பா போல், இவ சரியான ஆளாக தான் இருக்கா அப்படின்னு. தண்ணிக்குள்ளே மீனாட்சியை மிதக்க விட்டுட்டு நம்ம ரம்யாவும் குருஜியும் அந்த இடத்துலேருந்து ஓடுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு போலீஸ் வராங்க. அப்போ கார்த்தி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கார்த்தி நேராக போலீஸை பார்த்து கேட்குறாங்க, சார், இந்த இடத்துலேருந்து தான் மீனாட்சி அண்ணி கால் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துலேருந்து தான் கண்டிப்பாக வந்து அவங்க இருக்கணும் அப்படின்னு எங்கே பார்த்தாலுமே மீனாட்சியே தேடுறாங்க. அப்போ போலீஸ் சொல்கிறாரு, கார்த்தி, இந்த இடத்துக்கு உங்கள் அண்ணி வரத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அதான் சார் எனக்கும் புரியலை, எதுக்காக அண்ணி இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு. அப்போ போலீஸ் சொல்கிறாங்க, சரி, இந்த இடத்துல எங்கேயாவது தேடுவோம் அப்படின்னு. அப்போ மீனாட்சியை வந்து கார்த்தியும் போலீஸும் வந்து தேடுறாங்க. எங்கே பார்த்தாலும் தேடுறாங்க, எங்கேயுமே இல்லை. அப்போ ஒரு தண்ணிக்குள்ளே வந்து மரப்பலகை மறக்கிறத நம்ம போலீஸ் பார்க்குறாரு. போலீஸ் கார்த்திக்கிட்ட, கார்த்தி, அங்கே பாரு, ஒரு மரப்பலகை வந்து மிதக்குது, எதுக்காக இந்த இடத்துல இந்த பலகை மிதக்குது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தெரியல சார் அப்படின்னு. அப்போ போலீஸ் வந்து பக்கத்தில் உள்ளவங்க கிட்ட, இந்த இடத்துல எந்த வீடுமே இல்லை, அப்புறம் எப்படி இந்த இடத்துல மட்டும் மரப்பலகை
மிதக்குது, சந்தேகமாக இருக்கே அப்படின்னு. அப்போ போலீஸ் சொல்கிறாரு, சார் நாங்கள் இறங்கி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே இறங்கி போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா மரப்பலகைக்குள்ளே யாரோ இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ போலீஸ் இங்கேருந்து கத்துறாங்க, சார் இந்த பலகைக்குள்ளே யாரோ இருக்காங்க அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ போலீஸ் வந்துட்டு அந்த மரப்பலகையை மேலே எடுத்துகிட்டு வராங்க. மேலே எடுத்துகிட்டு வந்து பார்த்தா அந்த மரப்பலகைக்குள்ளே மீனாட்சி இருக்காங்க. மீனாட்சியை பார்த்த கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ மீனாட்சியோட தலையில் ரத்தம் வருது. இதை பார்த்த கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ அங்கே உள்ள தண்ணி எடுத்து மீனாட்சியோட முகத்தில் தெளித்து மீனாட்சியை கலப்புறாங்க. மீனாட்சி லைட்டாக கண் முழிக்கிறாங்க. தீபா நான் அவனை காப்பாற்றாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி வந்து மீனாட்சியை கிளப்பி, அண்ணி என்னாச்சு, என்ன நடக்குதுங்க, நீங்கள் எப்படி இந்த மரப்பலகைக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு கேட்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி தீபாவுக்கு ஆபத்து தம்பி, தீபாவை காப்பாற்றுங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, இப்போ தீபா எங்கே அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி தீபா வந்து தண்ணிக்குள்ளே இருக்கா, தீபாவை தண்ணிக்குள்ளே இறக்கி கொல்ல பார்க்குறாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி அதிர்ச்சியாகி, மீனாட்சி அண்ணி தலையில் அடிபட்டதுனால உங்களுக்கு ஏதாவது ஆகிருச்சா, உங்களை தான் தண்ணிக்குள்ளே இறக்கிட்டாங்க அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி தீபாவை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன், என்னையும் தலையில் அடித்து தண்ணிக்குள்ளே இறக்கிட்டாங்க, தீபா தண்ணிக்குள்ளே இருக்காங்க, போய் காப்பாற்றுங்க அப்படின்னு. அப்போ போலீஸ் சொல்கிறாங்க, கார்த்தி எப்படி கார்த்தி கண்டுபிடிக்க முடியும், இது பெரிய ஏரி, இந்த ஏரிக்குள்ளே தீபா எங்கே இருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, சார் ஒரு கயிறு போகும், அந்த கயிறுள்ள மரப்பலகையில் தான் தீபா இருக்காங்க அப்படின்னு. அப்போ போலீஸ் வந்துட்டு நேராக ஃபயர் சர்வீஸை கூப்பிட்றாங்க. அவங்க அந்த இடத்துக்கு வந்ததோட நம்ம மீனாட்சி வந்து டீட்டெயிலாக சொல்கிறாங்க. இதை கேட்டு போலீஸும் தீபாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மரப்பலகைக்குள்ளே தீபாவுக்கு 3/4 தண்ணி வந்துருச்சு, தீபாவோட முகம் மட்டும்தான் தெரியுது. இன்னொரு பக்கம் போலீஸ் வந்துட்டு தீபாவை தேடுறாங்க. அப்போ தண்ணிக்குள்ளே இறங்கி தேடுறாங்க. நம்ம மீனாட்சி அழுகுறாங்க, தம்பி நான் அப்போவே நினச்சேன் தீபாவுக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுது அப்படின்னு, தீபாவை எச்சரித்தேன், தீபா கொஞ்சம் கூட காதலையே வாங்கவே இல்லை, எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் கடைசியில் அவளுக்கு இப்படி ஆகிருச்சே, எனக்கு பயமாக இருக்குது தம்பி, தீபா தண்ணிக்குள்ளே போய் ரொம்ப நேரம் ஆகுது, தீபாவுக்கு ஏதாவது ஆகிருச்சுன்னா அவ்வளோதான், ஏற்கனவே அத்தைக்கு உடம்பு சரியில்லை, இப்போ தீபா வேற இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, அண்ணி சொல்லுங்கள் தீபாவை இந்த மாதிரி பண்ணது யார் அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி அந்த ரம்யா தான் தீபாவை தண்ணிக்குள்ளே இறக்கிட்டா, நான் அவளை போராடி காப்பாற்றுறதுக்காக வந்தேன், அப்போ அவள் அழைச்சிட்டு வந்த ஆள் என் தலையில் கட்டையால் அடித்து என்னை மயக்கம் போட வச்சு என்னையும் மரப்பலகைக்குள்ளே இறக்கி தண்ணிக்குள்ளே இறக்கிட்டாங்க, என்னால் தீபாவை காப்பாற்ற முடியலை தம்பி, எப்படியாவது தீபாவை காப்பாற்றுங்க அப்படின்னு அழுகுறாங்க. அப்போ திடீர்னு ஃபயர் சர்வீஸில் உள்ள ஆறு தண்ணிக்குள்ளே போயிட்டு, சார் இந்த இடத்துல ஒரு மரப்பெட்டி இருக்குது அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு ஓங்கி எடுத்துகிட்டு வந்து தீபாவை மரப்பெட்டியை தூக்குறாங்க. அப்படியே மரப்பெட்டி வெளியில் வருது. இதை பார்த்த கார்த்திக்கு அழுக தாங்க முடியலை, இங்கே என்ன நடக்குது, ஐயோ தீபா ரொம்ப பாவம் அப்படின்னு. நம்ம மீனாட்சியும் அழுகுறாங்க. மரப்பெட்டியை தூக்கி வெளியில் வைக்கிறாங்க. மரப்பெட்டிக்குள்ளேருந்து தண்ணி வருது. அப்போ அந்த மரப்பெட்டியை உடைக்கிறாங்க. உள்ளார தீபா இருக்காங்க. நம்ம மீனாட்சி அதிர்ச்சி ஆகுறாங்க. தீபா ஓடி போய் தீபாவை கிளப்புறாங்க. தீபா கிளம்பு தீபா அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு டாக்டர்ஸும் வந்துடுறாங்க. டாக்டர்ஸ் வந்து தீபாவை பார்த்துட்டு, தீபாவுக்கு மூச்சு இல்லை, எப்படியாவது தீபாவை ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போகணும், இங்கேருந்து கொண்டுட்டு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிரும் அப்படின்னு சொல்ல நம்ம கார்த்திக்கு என்ன பண்ணுறதுன்னே ஒன்றுமே புரியவே இல்லை. இன்னொரு பக்கம் ரம்யாவும் அந்த குறிச்சியும் அந்த இடத்துலேருந்து ஓடி போய் காரில் ஏறி தப்பிச்சு போகிறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, உன்னால தான் இவ்வளோ பிரச்சனையும், அந்த மீனாட்சியை மட்டும் விட்டுருந்தியன்னா நான் ஏதாவது சொல்லி சமாளித்து எப்படியாவது வந்து நான் அந்த தீபாவை தீர்த்து கட்டியிருப்பேன். இப்போ அந்த ரம்யாவையும் அடித்து மரப்பெட்டிக்குள்ளே இறக்குனதுனால என்னை அந்த மீனாட்சி வந்து இந்நேரம் போட்டு கொடுத்துருப்பா, நான் சிக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு குறிச்சி சொல்கிறாரு, மேடம் கவலைப்படாதீங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, என்ன பிரச்சனை வந்தால் பார்த்துப்பேன், என்னை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போலீஸ் கைது பண்ண போகுது, கார்த்தியை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சபதம் எடுத்தேன், ஆனால் கார்த்தியை கல்யாணம் பண்ண முடியலை, கடைசியில் நான் ஸ்டேஷனுக்கு போக போகிறது தான் மிச்சமாக இருக்க போகுது அப்படின்னு. அப்போ குருஜி சொல்கிறாரு, அதான் மேடம் அடுத்தவன் புருஷனுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு. அப்போ ரம்யா முறைக்கிறாங்க, உனக்கு இருந்தாலும் எகத்தாலும் அதிகம் அப்படின்னு. அதுக்கு குருஜி சொல்கிறாரு, மேடம் நீங்கள் வந்து பேசாதீங்க, நீங்கள் வந்துட்டு அந்த தீபாவை தீர்த்து கட்டணும் அப்படின்னு என்கிட்ட தனியாக சொல்லியிருந்தா அவளை நான் தீர்த்து கட்டியிருப்பேன், அதை விட்டுட்டு நீங்கள் பரிகாரம் அது இதுன்னு சொல்லி நீங்கள் தான் தேவையில்லாத முட்டாள்தனமான விஷயத்தையெல்லாம் முடிவு பண்ணிங்க, என்கிட்ட தீபாவை கொலை பண்ணணும்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் போதும், நான் இன்னரம் தீபாவை தீர்த்து கட்டிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வெளியில் வந்திருப்பேன், அதை விட்டுட்டு அந்த பரிகாரம் இந்த பரிகாரம்னு சொல்லி நீங்கள் சேர்ந்து மாட்டினது தான் மிச்சம் அப்படின்னு சொல்லி நம்ம ரம்யாவை அவமானப்படுத்துகிறாரு அந்த குருஜி. இன்னொரு பக்கம் தீபாவை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க.
அப்போ தீபா வந்து மூச்சுக்கு திணறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. நம்ம தீபாவை பார்த்துட்டு கார்த்தி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி இது எல்லாத்துக்கும் காரணம் அத்தையை காப்பாற்றணும் அப்படின்னு தான் தீபா இந்த பரிகாரம் செய்கிறேன்னு ரம்யா கிட்ட மாட்டிக்கிட்டா. ஆனால் ரம்யா பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி இருந்து இந்த தீபாவை தீர்த்து கட்டுவான்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மீனாட்சி. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் அப்கமிங் எபிசோட் இருக்க போகுது. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள்.